ஓம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம். சூரியனுடைய பிணி நீங்கி ஒளி பெற்ற கதையை இன்னைக்கு பார்க்கலாம். காசிப முனிவரோட மனைவியான வினதைக்கு அருணன் கருடன்கிற 2 மகன்கள் இருந்தாங்க. அதில் அருணன் இடுப்பு அளவு மட்டுமே வளர்ச்சி பெற்றவராக இருந்தார். இருந்த போதும் அவருடைய பார்வை கூர்மையானதாகவும் தேகம் வெப்பத்தை தாங்கக்கூடியதாகவும் சக்தி பெற்றிருந்துச்சு. தனது உடல் குறைபாட்டை பெரிதாக நினைக்காத அருணன் இந்த உலகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு பணியை தான் செய்யணும் அப்படின்னு இறைவர்கிட்ட வேண்டினார். அருணனோட மன உறுதியையும் கள்ளம் கபடமற்ற செயல்திறத்தையும் கண்ட பிரம்மதேவர் அவருக்கு சூரிய தேவரோட தேரை ஓட்டும் பணியை வழங்கினார். சூரியனோட உக்கிரமான கதிர்கள் உலகத்துக்கு உயிர்கள் மேலே நேரடியாக படாமல் காப்பதற்கு அருணன் ஒரு தடுப்பு சுவர் போல செயல்பட்டார். அதனால தான் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் போது உண்டாகக்கூடிய புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒளியை நாம் அருணோதயம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி அருணன் சிறந்த முறையில் பணி செய்து கொண்டு வந்தப்ப திடீர்னு ஒரு நாள் சூரியன் அருணனோட உடல் குறைபாட்டை குறிப்பிட்டு பேச துவங்கினார். அருணா, உனது உடல் முற்று பெறாதது. உனது கால்களும் உடலின் கீழ்ப்பகுதியும் முழுமையா வளர்ச்சி அடையவில்லை. நீ என்னிடம் சாரதியாக இருப்பதால தான் உலகம் உன்னை மதிக்குது. இல்லைனா நீ யாரு அப்படின்னு கேட்க அது அருணனுக்கு மிகுந்த மனவலியை ஏற்படுத்துச்சு. உடனே அருணன் சூரிய பகவான் கிட்ட, என் உடல் குறைபாடு எனக்கு என்றைக்குமே தடையாக இருந்ததில்லை. நான் உழைக்க ஒருபோதும் தயங்கினதில்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பேசினது உங்கள் அகந்தையை எனக்கு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தனது சாரதி பொறுப்பை துறந்துட்டு அவர் சூரியனை விட்டு விலகி போயிட்டாரு. இதனால் சூரியனோட தேர் தள்ளாட துவங்குச்சு. அருணனை இகழ்ந்த பாவம் காரணமாக சூரியனோட ஒளியும் மங்க துவங்குச்சு. தனக்கு இந்த சாபம் ஏற்பட்டதால மனம் வருந்திய சூரிய பகவான் இந்திரனுக்கு அருளிய சிவபெருமானான மேகநாத சுவாமியையும் பார்வதியையும் நோக்கி கடுமையா தவம் இருக்க துவங்கினாரு. முழு மனதோட அன்னையின் திருவடியில சரணாகதியும் அடைஞ்சாரு. சூரியனோட மனமாற்றத்தை கண்ட தேவி சிம்மாசனத்தில் அமர்ந்து கோடி சூரிய பிரகாசத்தோட சூரியனுக்கு லலிதாம்பிகை கோலத்தில் காட்சியளித்தாரு. லலிதாம்பிகையோட கருணை பார்வை சூரியனுக்கு பிணியை நீக்கி மீண்டும் உலகுக்கு ஒளி ஊட்டக்கூடிய சக்தியை தந்துச்சு. சூரியன் அருணன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை மீண்டும் சாரதியாக வரும்படி கேட்டுக்கிட்டாரு. அருணனும் மீண்டும் தேரோட்டி பணியை துவங்கினார். இப்படி சூரியனுக்கு அருளிய அம்பிகையை நாமும் திருவாரூர் மாவட்டம் திருமியச்சூர் என்கின்ற தலத்துக்கு போனால் தரிசிக்கலாம். உங்களுக்கு இந்த கதை பயனுள்ளதாக இருந்தால் விருப்பம் தெரிவித்து நண்பர் உறவினருக்கு பகிருங்க.